ஃபன் மீம் கேமிங் தமிழ். நான் தான் மீமர். இந்த நான் கேம்ல பார்க்க போனா ஸ்டம்பிள் கைஸ் தான் பார்க்க போறோம். ஸ்டம்பிள் கைஸ்னு ஒரு ஃபன் கேமா இருக்கும். ஃபன்னா இருக்கும். ஜீப்புமா மாத்தமா ஜீப்புமா மாத்தமா கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். அதே சமயத்தில் ஃபன்னாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதான் என் கேரக்டரு. இவன் பேர் ஏதோ ஒரு ஸ்கெலிட்டன் பைரட். அப்புறம் இதான் என்னோட ஸ்டம்பிள் கைஸ் ஐடி ரஜித் பூச்சியா. பேசிக்கலி நான் ஒரு நருட்டோ ஃபேன். அதனால் ரஜித் பூச்சியான்னு வச்சிட்டேன். நருட்டோ ஃபேன்ஸ் யாரும் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் போய் நருட்டோ ரெட் ஹார்ட் டைப் பண்ணி போடுங்க கமெண்ட்ஸை. அவங்க இந்த கமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். இனி நம்ம இந்த கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு ரொம்ப இல்லை. ஏன்னா இது ரொம்ப பழைய கேம்னு சொல்லும்போது நல்ல கேம், நிறைய பேர் ஆடி இருப்பீங்க. இருந்தாலும் நான் பரவாயில்லன்னு சொல்கிறேன். 32 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 16 மெம்பர்ஸ் டிவைட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஐ மீன் ஹெல்மெட் ஆகிடுவாங்க. நீ 16 மெம்பர்ஸ் வச்சு ரெண்டாவது ரவுண்ட் நடப்போம். செகண்ட் ரவுண்டில் அதில் ஒரு 8 மெம்பர்ஸ் டிவைட் ஆகும். அதில் மீதி இருக்க 8 மெம்பர்ஸ் வச்சு லாஸ்ட் ரவுண்ட் அனுப்பாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் செலக்ட் பண்ணி அவர் தான் வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எப்பவுமே எப்படியாவது ஜெயிச்சிடலாம். இல்லைப்பா பாய மூடில் அடங்குன்னு தோட்டு தான் பாருங்க. எப்படியா ஆக்சுவலி நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். இந்த மாதிரி லாஸ்ட் கார்னர் நீ எட்ஜஸ்டில் எப்படியோ போயிடுறாங்க. ஒரு சில ட்ரிக் ஆடுறான். ஐயோ சென்ட்ரலில் வைக்கிறாங்களே. ஐயோ எப்படி போன பார்த்தீங்களா? நான் இத்தனை பால் வருது. சென்ட்ரலில் மோடாய். போயிட்டேன். திரும்ப வேணாமோ. ஜெயிச்சிட்டேன். குவாலிஃபை ஆயிட்டேன். கடவுளே, எல்லாம் கடவுளா எனக்கு கை கொடுக்கல. ஓ மை காட், வாட் இஸ் திஸ் நெக்ஸ்ட் லெவல் பார்ப்போமா? ஓகே, என்ன மாதிரி ஒன்றத்தை உச்சியான வச்சிருந்து பார்த்தேன் நான் இப்போ தான். வாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் லெவல். கடவுள், வாட் இஸ் திஸ் கைஸ், ரொம்ப டஃப். கண்டிப்பாக நான் அந்த ரவுண்டில் தோற்றுருவேன். பின்னாடி உச்சியா ஓம். அண்ட் தென் நருட்டோ ஃபேன்ஸ் இந்தியாவில் சரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நருட்டோ ஃபேன்ஸ், நருட்டோ ஃபார் எவர். ஓ மை காட், நான் பேசிக்காக நருட்டோன்னு மட்டும் பார்க்க மாட்டேன். எந்த அனிமே வேணால் பார்ப்பேன். நான் பார்க்குற நிறைய அனிமே கூட இருக்குது. அது கூட நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்க, இந்த அனிமே பாருங்க ப்ரோ. நான் கண்டிப்பாக பார்ப்பேன். டைம் வந்தால் பார்ப்பேன். இல்லாட்டியும் எப்படியாவது டைம் இருக்க போதெல்லாம் பார்ப்பேன். அங்கே போக மாட்டேன். ஜெயிச்சிட்டாங்க செபியோ. உள்ளே போயாச்சு. 4 பேர் குவாலிஃபை ஆயிட்டாங்க. 5 பேர் குவாலிஃபை ஆயிட்டாங்க. 6 7 இன்னும் ஒருத்தர். மேட்ச் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டில் 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேரில் ஒருத்தவங்க மட்டும் ஜெயிப்பாங்க. நம்மள மாதிரி நருட்டோ ஃபன் ஒருத்தவங்க உச்சியா ஹோம்னு இருப்பாங்கல்ல, இருந்தாங்கல்ல, அவங்க இப்பயும் இருக்காங்க. ஓகே, அடுத்தபடியாக நெக்ஸ்ட் கொஞ்சம் ஈஸியான ரவுண்டில் வந்து கடவுளே கடவுள் இருக்காரா? கடவுள் என்னடி இழுங்கராவுது? ஐயோ, இதுவா? இது கொஞ்சம் டேஞ்சர் ஆச்சே. ஜெயிக்க முடியுமா? ஐயோ இங்கே பொறுமை. ஐயோ, என்னது இது? ஐயோ தோழர், என்ன தோழர்? ஐயோ, லாஸ்ட் ரவுண்ட் விட்டானுங்கோ. சரியான ப்ராப்ளம் தரானுங்க நமக்கு. ஐயோ, ஸ்டார்டிங்கில் எப்படியா ஜெயிக்க முடியாது போலியா? அங்கே ஒருத்தர் ஹெல்மெட் ஆயிட்டாரு. இது மாதிரி நம்ம பண்ணி ஆகணும். ஒவ்வொன்றுமே வெரி வெரி ப்ரீஷியஸ். இவர் யாரு? அதுதாங்க மேட்ச் முடிஞ்சிச்சு, ஓவர். இந்த மேட்ச் நம்ம யார் ஜெயிக்கலாம் பார்ப்போம். உங்கள் 2 பேர் தான் போட்டி போட்டுக்கிறாங்க. மலா லாலா லா மை லாலா நை லாலா லா ஜெயிச்சிட்டாம.
நை லா 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 29 ஜெயிச்சிட்டாங்க. பார்க்கலேட்டா நோபு கேரக்டரை வச்சுருந்தாலும் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ப்ரூவன். இனிமே தான் இனிமேல் நல்ல கேரக்டர் வச்சுங்க, நான் ஜெயிக்க மாட்டேன். இந்த ஆடுக்காரங்க பண்ற தொல்லை இருக்க தாங்கவே முடியாது. ஆடு ஒரு கேமை நிம்மதியாக ஆடுற மாதிரி தாங்க. அந்த இதுக்குள்ளேயும் ஒரு ஆடு வந்து ஒரு நிமிஷம் இந்த ஆடு வாங்கிக்கோ, அந்த மாதிரி ஆடு போடுறாங்க. இந்த மாதிரி ஆடுலாம் எப்போதான் நிப்பாட்டுவாங்களோ தெரில. ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் லைட்டாக ஜாலியாகவும் போச்சு, அதே சமயம் லைட்டாக சுகமாகவும் போயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம ஜெயிக்கல. பரவாயில்ல, வேறு ஒருத்தவங்க ஜெயிச்சுக்கோங்க, அதுவே நமக்கு போடும். இந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நவத ஃபேன்ஸ் இருந்தால் லைக் பண்ணிட்டு நாட்டு இப்போ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன கேம் ஆடணும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆடுறேன். அனிமேனா அனிமே பார்க்கணும்னு சொல்லுங்க, பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஓகே, ரொம்ப பேசிட்டேன். பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.